எனக்கு முன்னால் இன்றைய தமிழ் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை, இன்றைக்கு நிலவுகின்ற சமூக அரசியல் கல்வித்துறை தளத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை எல்லாம் இங்கே விரிவாக பேசியிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஊடகவியலாளர் ரமேஷ் பிரபா அவர்களே, நிகழ்ச்சியிலே நூல்களை பெற்றுக்கொண்டு நேரம் கருதி பேசுகின்ற வாய்ப்பை பெறாவிட்டாலும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தொழிலதிபர் மாண்புமிகு ஆர் கருணாநிதி அவர்களே, வழக்கறிஞர் வீரசேகரன் அவர்களே, வளர்தொழில் மாறுத இதழினுடைய ஆசிரியர் அன்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் செங்கை சிவம் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஏகப்பன் அவர்களே, வட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட நீதிபதி அன்பிற்குரிய மாண்புமிகு பரஞ்சோதி அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனது அன்பிற்குரிய சகோதரர் அன்புராஜ் அவர்களே, செயலவை தலைவர் அன்பிற்குரிய ஐயா அறிவுக்கரசு அவர்களே, தலைவரை வழிமொழிந்தும் முன்மொழிந்தும் செயலாற்றியிருக்கின்ற அன்பிற்குரிய மலர்மன்னன் அவர்களே, கவிநிலவு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய மாண்புமிகு அருள்மொழி அவர்களே, நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பிற்குரிய மாண்புமிகு மணியம்மை அவர்களே, நிறைவாக விழா ஏற்புரை நிகழ்த்த இருக்கின்ற என்னை பொது வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் அறிமுகப்படுத்திய எனது அன்பிற்குரிய ஆசான் தமிழர் தலைவர் ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தலைவர் ஆசிரியர் பெருந்தகை அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாள் விழாவாக அல்லாமல் இனமான பெருவிழாவாகவும் பகுத்தறிவு திருவிழாவாகவும் நடத்தி காட்டியிருப்பதன் மூலம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தமிழர் தலைவர் ஒரு தனி மனிதன் அல்ல, இந்த மண்ணின் தத்துவம் என்பதை இங்கே நிறுவியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய அன்பிற்குரிய ரமேஷ் பிரபா அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். வழக்கு நிலுவையில் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் வழக்கினுடைய சாரத்திற்கு செல்லக்கூடாது, செல்ல முடியாது என்றாலும் அவர்கள் இந்த வழக்கை குறிப்பிட்டு சொல்லுகிற போது ஒற்றை ஆளாக நின்று இவ்வளவு பெரிய வழக்கை எதிர்கொண்டு திரும்பி இருக்கிறார் ராஜா என்று சொன்னார்கள். என் மீது இருக்கின்ற அன்பின் காரணமாக அல்லது உள்ளூர்காரராயிற்றே அவரை பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த அக்கறையோடு அவர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அவருக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வந்திருக்கின்ற உங்களுக்கும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் மத்திய கணக்குத்துறை அறிக்கையின் காரணமாக பதவி விலக நேர்ந்த போது ஒரு 9:30 மணி வாக்கில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். அவரோடு அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். 10 மணிக்கு அல்லது 10:15 மணிக்கு டெல்லியிலே இருக்கிற என்னுடைய வீட்டிற்கு வந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையை என்னிடத்திலே காட்டினார்கள்.
தலைவர் கலைஞர் அவர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். பெரியாரின் கொள்கையை ஏற்று இந்த இயக்கத்திற்கு வந்து பொட்டல் காட்டிலே பிறந்து வந்த ஒருவன் புரட்சிக்காரனாய் ஆகியிருக்கிறான் என் தம்பி ராஜா என்று எழுதியிருந்தார்கள். அந்த கையோடு அடுத்த நாள் சென்னைக்கு திரும்பினேன். 1,76,000 கோடி, அந்த 1,76,000 கோடியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் எத்தனை பேருந்துகள் வேண்டும் என்று தொலைக்காட்சிகள் விவாதம் நடத்தி கொண்டிருந்த நேரம் விமான நிலையத்திலே வந்து இறங்கினேன். நான் பிறந்த மண்ணில் என்னை நேசித்தவர்கள், இந்த இயக்கத்தில் என்னோடு அரசியலில் இருக்கின்ற தோழர்கள் வந்திருந்தார்கள், வெளியிலே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் மிகுந்த மன அழுத்தத்தோடு நின்று கொண்டிருந்த போது இறங்கி வந்தபோது உள்ளே வந்து பார்க்கிறேன், என்னை வரவேற்பதற்கு ஆசிரியர் ஒரு சால்வையோடு நின்று கொண்டிருக்கிறார். பொட்டல் காற்றில் பூத்த புரட்சி மலர் என் தம்பி ராஜா என்று கலைஞர் எழுதினார். என்னுடைய குருகுலத்திலே பயின்றான், அவன் வெல்வான் என்று அழைப்பதற்கு ஆசிரியர் விமான நிலையத்திலே காத்திருந்தார். இந்த 2 தலைவர்களும் இருக்கிற போது ராஜா எப்படி ஒற்றை மனிதனாவான் என்பதுதான் ரமேஷ் பிரபா அவர்களுக்கு நான் வைக்கின்ற கேள்வி. இது ராஜாவுக்கு மட்டுமல்ல, ஆசிரியரால் அரவணைக்கப்படுகிற ஒருவன், கலைஞரால் பாதுகாக்கப்படுகிற ஒருவன், திராவிட இயக்கத்தால், திராவிடர் கழகத்தால், திராவிட முன்னேற்ற தொலைவிலே அவருடைய அறிக்கையெல்லாம் படித்து படித்து வியந்து போகிறவன். ஒரு காலகட்டத்தில் அவர் மேடையிலே பேசுகிற போது அருகிலே புத்தகம் வைத்துக் கொண்டு நின்ற மாணவர்களில் நானும் ஒருவன். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்களே, புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ், சில நூற்றாண்டுகளை அடக்கி பாருங்கள், சில ஆண்டுகளை அடக்கி பாருங்கள் என்று சொல்லுவார்களே, அப்படி நான் என்னுடைய வாழ்நாட்களை சுருக்கி பார்க்கிறேன். இதுவரை வந்தவரை இந்தியாவில் எத்தனையோ தத்துவங்கள் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ தத்துவங்கள் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலிலே நாம் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நூலிலே ஆசிரியர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், அவருடைய முன்னுரையில் நான் எழுதி பார்க்கிறேன், எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன் அவ்வப்போது. ஆனால் அவர் சொல்லுகிறார், மக்கள் தாம் நோய் போக்கும் மாமருந்து தந்தை பெரியார் அவர்கள், மக்கள் தம் நோய் போக்கும் மாமருந்து பெரியார் அவர்கள், நான் வெறும் மருந்து ஆளுநர் மட்டும்தான். அவர்தான் மருந்து, மெடிசின் பெரியார், நான் பார்மசிஸ்ட். இடையிலே எங்கேயோ ஒரு டாக்டர் மிஸ்ஸிங். அந்த டாக்டர் மிஸ்ஸிங் யார் என்பதை தந்தை பெரியார் 50வது பிறந்த நாள் விழா கலைஞருக்கு வந்தபோது பெரியார் எழுதுகிற போது எல்லா இடங்களிலேயும் டாக்டர் அவர்களே நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று எழுதுகிறார்கள், தலைவர் கலைஞர் அவர்களை எழுதுகிற போது. ஆனால் ஆசிரியர் பிறந்தவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், உங்களின் அடக்கத்தின் காரணமாக, தந்தை பெரியார் அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அறிவுபூர்வமான பக்தி என்பதன் காரணமாக, வார்த்தையை நான் பக்குவமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதை நாம் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் பெரியார் தந்த புத்தி போதும், எங்களுக்கு சொந்த புத்தி வேண்டியதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் அடக்கத்தின் காரணமாக சொல்லுகிறீர்கள் பெரியார் என்கின்ற மா மருந்து, நான் விருந்தும் மருந்து ஆளுநர் என்று. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் சமூக தளத்தில், அரசியலில் போலி டாக்டர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். மருந்தை கூட சரியாக கொடுத்தால்தான், செலுத்தினால்தான், ஒருவேளை தவறான மருந்துகளை பரிந்துரை செய்தால் நோயாளி இறந்து போவான். மா மருந்து பெரியார். ஆனால் அந்த மருந்திற்கு எந்த நேரத்தில், எந்த சமூகத்திற்கு எவ்வளவு அளவு கொடுக்க வேண்டும் என்பதை இத்தனை ஆண்டு காலம் மிக தெளிவாக, மருந்துக்கு சேதாரம் வராமல், மருந்துக்கு கெட்ட பெயர் வராமல் வழங்கி கொண்டிருக்கிறீர்களே இந்த சமுதாயத்திற்கு, அந்த பணி மருந்தை காட்டிலும் மகத்தான பணி என்று நான் கருதுகிறேன். இன்னொன்றை பார்க்கிறேன், ஒரு சகோதரர் வந்து இங்கே என்னுடைய புத்தகத்தை காட்டின இடத்திலே கையெழுத்து கேட்டார். அந்த புத்தகத்தை பார்த்தேன், பெரியார் ஒரு சகாப்தம். நான் உள்ளே படிக்கவில்லை, எப்போதோ படித்த ஞாபகம் அந்த கட்டுரையை. பெரியார் ஒரு சகாப்தம் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொல்லுகிறார், தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு முறை மனச்சோர்வு ஏற்பட்ட போது, இந்த சமூகத்திற்கு உழைத்து உழைத்து பயனற்றாகி விட்டதே என்கின்ற எண்ணம் அவருக்கு வந்தபோது, எனக்கே கூட மனச்சோர்வு ஏற்படுகிறது என்று பெரியார் எழுதிய போது, அண்ணா அமெரிக்காவிலிருந்து எழுதினார் ஒரு கட்டுரை. அதிலே தான் சொன்னார் பெரியார் ஒரு சகாப்தம் என்று. அதிலே அவர் சொல்லுவார், உலகத்திலே 2 பெரிய புரட்சிகளை நான் படித்திருக்கிறேன் தலைவர் அவர்களே, தந்தை அவர்களே. ஒரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி, இன்னொரு புரட்சி ரஷ்ய புரட்சி. இந்த 2 புரட்சியும் 2 நூற்றாண்டுகளில் நடந்தது. இந்த 2 புரட்சி 2 நூற்றாண்டுகளில் 2 தலைவர்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது. பிரெஞ்சு புரட்சி வால்டேர் உருவாக்கினார், ரூசே முடித்து வைத்தார். வால்டேரின் தத்துவங்களை அரியணையிலே கொண்டு வருவதற்கு இன்னொரு 100 ஆண்டு காலம் ரூசோவுக்கு தேவைப்பட்டது. ரஷ்ய புரட்சி மார்க்ஸ் உருவாக்கினார்,
அந்த தத்துவத்தை அரியணையிலே ஏற்றுவதற்கு அடுத்த நூற்றாண்டில் லெனின் தேவைப்பட்டார். எல்லா இடங்களிலேயும் ஒரு புரட்சி 2 நூற்றாண்டுகளை உள்ளடக்கி இருக்கிறது, சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. 2 தலைவர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அறிந்த வரையில் இந்தியாவில் ஒரு தத்துவ புரட்சியை, ஒரு சமுதாய புரட்சியை நீங்கள் தொடங்கி வைத்து உங்களுடைய காலத்திலேயே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். உங்களுக்கு எதற்கு மனச்சோர்வு என்று அண்ணா எழுதினார். அதுதான் அந்த புத்தகத்தின் சாரம், என் நினைவு சரியாக இருக்குமானால். அண்ணா அவ்வளவு பெரிய வியப்புக்கு உள்ளாக தந்தை பெரியாரை பார்த்தால், பெரியார் இருக்கிற போதே அண்ணா அந்த தத்துவத்தை நிறைவேற்றினார். எனவே பெரியாரும் அண்ணாவும் இருவேறு தலைவர்கள் இந்த தத்துவத்தை நிறைவேற்றினார்கள். நான் அதையெல்லாம் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்து ஒருவேளை எங்காவது ஒரு சிறிய நாட்டில் 2 தலைவர்கள் ஒரு தத்துவத்தை வென்றெடுத்திருக்க கூடும். ஆனால் நான் மீண்டும் எண்ணி பார்க்கிறேன், ஒரு தத்துவத்தை 2 தலைவர்கள் ஒரு நூற்றாண்டில் உருவாக்கி அதை அரியணையிலே ஏற்றியதற்கு பிறகு, அந்த 2 தலைவர்களும் மறைந்ததற்கு பிறகு, அவர்கள் வாழுகிற காலத்திலேயே அரசியலுக்கு ஒரு இயக்கம், சமூகத்திற்கு ஒரு இயக்கம், இது தாய் கழகம், இது சேய் கழகம், இரட்டை குழல் துப்பாக்கி, இன்னும் அதற்கு பின்னாலே நாணயத்தின் 2 பக்கங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த ஒரு இயக்கத்தில் 2 தலைவர்கள் ஒரு நூற்றாண்டில் ஒரு தத்துவத்தை அரியணையிலே ஏற்றி வெற்றி கெளிப்பிலே மிதந்து மரித்து போனதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டிலும் அவர்களைப் போலவே 2 தலைவர்கள் இந்த தத்துவத்திற்கு கிடைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த புரட்சியிலேயும் இந்த தலைமுறையை தாண்டி வந்ததில்லை. ஆனால் இங்கே 2 தலைவர்கள். பெரியார் இருந்த இடத்தில் தலைவர் கலைஞர் ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய கொள்கையை அரியணையிலே ஏற்றுவதற்கு, அந்த தத்துவம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு இன்னொரு பெரியாராகவே இன்னொரு தலைவர். அந்த தலைவர்களும் ஒரே நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள், எதிரிகளை இனம் கண்டார்கள். அந்த தலைவர்களும் ஒரே நூற்றாண்டில் ஆட்சி பொறுப்பிலே அரியணையிலே தத்துவத்தை கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். மீண்டும் அதே இயக்கத்தில் 2 தலைவர்கள் அடுத்த நூற்றாண்டில் தொடர்ந்து புரட்சிகரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட தத்துவத்திற்கு சொந்தக்காரர்களாக, அப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் இருக்கிற சிறப்பு, இன்றைக்கும் பெரியார் தேவைப்படுகிறார் என்று எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள். தேவைப்படுகிறார் என்பதை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு உருவிலே பெரியார் தேவைப்படுகிறார். நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவேன். சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டிருக்கிறாரே, சேது சமுத்திர கால்வாய் வரக்கூடாது என்று வழக்கு போட்டிருக்கிறார்களே என்று இங்கே பேசினார்கள். பெரியார் இன்னும் தேவைப்படுகிறார், ஆசிரியர் இன்னும் தேவைப்படுகிறார், தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் தேவைப்படுகிறார் என்பதற்கு உதாரணம், நான் கல்லூரியிலே மாணவராக இருந்த போது ஆசிரியர்கள் அங்கே வந்து உரையாற்றுகிற போது அண்ணாவை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், அண்ணா எப்படி இந்த சமூகத்தை அணுகினார், பெரியார் எப்படி இந்த சமூகத்தை அணுகினார் என்று சொல்லிவிட்டு மூட நம்பிக்கையை பற்றி பேசுகிற போது அவர் சொன்னார்கள், முதல் வகுப்பிலே ஒரு மாணவன் தமிழாசிரியர் வந்தார், பித்தா பிறைசூடி பெருமானே என்று பெரிய புராண பாடலை விவரித்தார். பித்தா பிறைசூடி பெருமானே என்றால் நிலாவை தலையிலே சூடி இருக்கின்ற சிவபெருமானே என்று தொடங்குகிற அந்த பாடலை சொல்லி சிவனுடைய பெருமையெல்லாம் பேசினார் தமிழாசிரியர். ஒரு 50 நிமிடம் பெரிய புராணத்தில் இருக்கிற தமிழினுடைய அழகை, ஆழத்தை எல்லாம் கேட்டு அந்த மாணவன் ரசித்து போனான்.